இந்தியாவின் மரபு சார்ந்த நில உடைமை முறையை ஆங்கிலேயர் சிதைத்தனர். ஆங்கிலேயருக்கு முந்தைய காலங்களில் நிலவரியானது விவசாயிகளுடன் விளைச்சலை பகிர்ந்து கொள்வதாய் அமைந்திருந்தது. ஆனால் ஆங்கிலேயர் பயிர்கள் விளையாமல் போவது, விளைகளில் ஏற்படும் வீழ்ச்சி, வறட்சி, பஞ்சம் போன்ற நிகழ்வுகளை கணக்கில் கொள்ளாமல் நிலவரியை பணமாக கணக்கிட்டு நிர்ணயம் செய்தனர். மேலும் கடனை அடைப்பதற்காக விற்பனை செய்வது என்பது பழக்கமானது. வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களை நில உரிமையாளர்களுக்கு முன்பணம் வழங்க ஊக்குவித்து, கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கியவர்கள் சொத்துக்களை இதன் மூலம் அபகரிக்க அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் மோசடிகளையும் மேற்கொண்டனர். கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நில நிர்வாக கொள்கையினால் மேலும் 2 முக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டன. நிலத்தை விற்பனை பொருளாக்குவது, இந்தியாவில் வேளாண்மையை வணிகமயமாக்குவது ஆகிய இரண்டையும் அவர்கள் நிறுவனமாகவே ஆக்கினர். ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு இந்தியாவில் நிலத்தில் தனி சொத்துரிமை என்பது இல்லை. தற்போது நிலம் ஒரு சரக்காக மாற்றப்பட்டு விற்பது அல்லது வாங்குவதின் வழியாக நபர்களிடையே கைமாறியது. மேலும் வரி குத்தகை செலுத்தப்படவில்லை என்பதற்காக அரசு நிர்வாகம் நில உரிமையாளர்களிடமிருந்து நிலங்களை பறிமுதல் செய்தது. இந்நிலங்கள் மற்றவர்களுக்கு ஏலத்தில் விடப்பட்டன. இம்முறையால் ஒரு புது வகையான நிலப்பரப்புகள் வர்க்கம் உருவானது. தங்கள் நிலங்களில் வாழாமல் நகரங்களில் வாழ்ந்த இவர்கள் குத்தகையை மட்டும் கறந்து கொண்டனர். மரபு சார்ந்த வேளாண் முறையில் விவசாயிகள் பெரும்பாலும் தங்கள் நுகர்வு பயன்பாட்டிற்கு தேவையானதை மட்டுமே உற்பத்தி செய்தனர். புதிய நில வருவாய் முறைகள் அறிமுகமாக பின்னர் அவர்கள் சந்தைக்கு தேவையானதை மட்டுமே உற்பத்தி செய்தனர். நிலம் விற்பனை சாராக மாற்றப்பட்டதும் வேளாண்மை வணிகமயமாக்கப்பட்டதும் விவசாயிகளின் வாழ்க்கை நிலையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக விவசாயிகளாகிய மனநிறைவின்மையை ஏற்படுத்தி அவர்களை அமைதி இழந்தவர்களாக, கட்டுப்பாடுகளை மீறுபவர்களாக ஆக்கியது. இந்த விவசாயிகள் பின்னர் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும் எதிராக திரும்பினர். கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்கச் செயல்பாடுகள், இந்திய கைவினைஞர்கள் இது ஏற்படுத்திய தாக்கம். இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டதைத் தொடர்ந்து கம்பெனி பின்பற்றிய கொள்கையானது இந்தியாவில் தொழில்கள் நீக்கப்படும் விளைவுகளை ஏற்படுத்தியது. இப்போக்கு முதல் உலகப் போர் தொடங்கும் வரை நீடித்தது. ஆங்கில அரசு கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் லைசே-ஃபேர் என்னும் கொள்கையை பின்பற்றியது. பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்களை இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இக்கச்சா பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மீண்டும் இந்திய சந்தைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தொழில்நுட்ப வளர்ச்சியின் உதவியுடன் இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இந்திய சந்தைகளில் மலை போல் குவிந்தன. இந்திய கைத்தறி நெசவு துணிகளை காட்டிலும் இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் குறைந்த விலையில் கிடைத்தன. ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்பாக தனது கைத்தறி துணிகளுக்காகவும் கைவினைப் பொருட்களுக்காகவும் இந்தியா புகழ் பெற்றிருந்தது. உலக சந்தையிலும் நல்ல மதிப்பை பெற்றிருந்தது. இருந்த போதிலும் காலனியாக்கித்தலின் விளைவாக இந்திய கைத்தறி பொருட்களும் கைவினை பொருட்களும் தங்கள் உள்நாட்டு பன்னாட்டு சந்தைகளை படிப்படியாக இழந்தன. இங்கிலாந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதால் இந்தியாவின் நெசவாளர், பருத்தி இழை ஆடை தயாரிப்போர், தச்சர், கொல்லர், காலணிகள் தயாரிப்போர் ஆகியோர் வேலையற்றோர் ஆயினர். கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான இடமாக இந்தியா மாறியது. இங்கிலாந்தின் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிற்சாலை பயிர்களான அவுரி, இண்டிகோ மற்றும் ஏனைய பயிர்கள் உற்பத்தி செய்யும்படி இந்திய விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டனர். இம்மாற்றத்தினால் பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் மூலதனமாக விளங்கக்கூடிய வேளாண்மை பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறை இட்டுச் சென்றது.
1851 முதல் 60இல் வங்காளத்தில் நடைபெற்ற இண்டிகோ கலகம் கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினையாகும். பெரும்பாலும் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாயிருந்த நிலங்களில் இந்திய குத்தகை விவசாயிகள் அவ்வுரியை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர். துணிகளுக்கு சாயம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் இச்செடிக்கு ஐரோப்பாவில் பெரும் தேவை ஏற்பட்டிருந்தது. சிறியதோர் தொகையை முன்பணமாக பெற்று கொள்ளவும் சாதகமற்ற ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளவும் இந்திய விவசாயிகள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஒரு விவசாயி இவ்வொப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவர் தனது நிலத்தில் அவ்வுரியை மட்டுமே பயிர் செய்தாக வேண்டும். அவ்வுரிக்கு பண்ணையார் கொடுக்கும் விலையோ சந்தை விலையை விட குறைவாக இருந்தது. இதனால் பல சமயங்களில் தங்கள் நிலங்களுக்கான வரிபாக்கியை கூட விவசாயிகளால் செலுத்த இயலாத நிலை ஏற்பட்டது. ஆட்சியாளர்கள் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்வர் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் அதிகாரிகளுக்கு பல மனுக்களை எழுதினர். அமைதியான வழிகளில் தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இவர்களின் வேண்டுகோள்கள் அனைத்தும் பயனற்று போனதால் முன்பணம் பெறவும் புது ஒப்பந்தம் போடவும் அவர்கள் மறுத்து கலகத்தில் இறங்கினர். 1859 முதல் 60இல் மேற்கொள்ளப்பட்ட இந்த இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையார்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர். பஞ்சங்கள் இந்தியா மேன்மேலும் தொழில் நீக்கம் செய்யப்பட்ட நாடாக மாறியதால் கைவினை தொழில்களில் ஈடுபட்டிருந்த கைவினை தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். மேலும் நீர்ப்பாசன ஏற்பாடுகள் மராமத்து செய்யப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதாலும் கொடுமையான நிலவரியின் காரணமாகவும் பஞ்சங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டன. ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்னர் இந்திய அரசர்கள் பஞ்ச காலங்களில் வரி விலக்களிப்பது, தானியங்களின் விலைகளை முறைப்படுத்துவது, பஞ்சத்தால் பாதிக்குள்ள உலக பகுதிகளிலிருந்து உணவு தானியங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதை தடை செய்வது போன்ற நடவடிக்கைகள் மூலம் மக்களின் சிரமங்களை சீர் செய்து துயர் துடைத்தனர். ஆனால் ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களின் போது தலையிடா கொள்கையை பின்பற்றினர். இதன் விளைவாக ஆங்கிலேயரின் ஆட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியில் மாண்டனர். 1770 முதல் 1900 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 1793 தொடங்கி 1900 வரையிலான காலப்பகுதியில் உலகில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போர்களில் மரணமடைந்தோரின் எண்ணிக்கை 5 மில்லியனாக இருக்க 1891 முதல் 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தால் மட்டுமே இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை குறிப்பிட்டுள்ளார். இதில் துயரம் யாதெனில் பட்டினியால் மக்கள் மடிந்து கொண்டிருந்த நிலையில் பல மில்லியன் டன் கோதுமை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. எடுத்துக்காட்டாக 1866இல் ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியான நிலையில் ஆங்கிலேயர்கள் 200 மில்லியன் பவுண்டு அரிசியை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்தனர். ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதலின் காரணமாக தேசியவாதியான தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வுக்கு தொடங்கினார். 1876 முதல் 1878 காலப்பகுதியில் தொடர்ந்து 2 ஆண்டுகள் பருவமழை பெய்து போனதால் மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. ஒரிசா பஞ்சத்தின் போது பின்பற்றப்பட்ட தலையிடா கொள்கையை அரச பிரதிநிதி லிட்டன் பின்பற்றினார். மதராஸ் மாகாணத்தில்
1.5 மில்லியன் மக்கள் பஞ்சத்திற்கு பலியானதாக மதித்து விடப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் பேரரசின் காலனிகளான சிலோன், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், பிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பெருந்தோட்ட பயிர்களான காபி, தேயிலை, கரும்பு ஆகியன அறிமுகமான போது அத்தோட்டங்களில் வேலை செய்யப்படும் பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் தேவைப்பட்டனர். 1815 சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் பெருந்தோட்டங்களில் வேலை செய்ய கூலிகளை அனுப்புவதற்காக கேட்டுக்கொண்டார். மதராஸ் மாகாண ஆளுநர் இக்கடிதத்தை மேல் நடவடிக்கைக்காக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைத்தார். மக்கள் தங்கள் நிலத்தின் மீது அதிக பற்று கொண்டிருப்பதால் ஊக்கத்தொகை ஏதேனும் வழங்காமல் அம்மக்களை அவர்கள் சொந்த மண்ணிலிருந்து நகரச் செய்வது சிரமம் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ஆனால் 1833, 1843 ஆகிய ஆண்டுகளில் ஏற்பட்ட பஞ்சங்கள் அரசாங்கத்தின் தூண்டுதல் இல்லாமலேயே மக்கள் புலம்பெயர்ந்து செல்லும் நிலைமையை உருவாக்கியது. ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையின் கீழ் இலங்கையின் காபி, தேயிலை தோட்டங்களில் இந்தியர்கள் கூலிகளாக வேலை செய்ய சென்றனர். 1843 பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் பேரரசின் காலனிகளுக்கு குடிபெயரும் செயல்பாடுகள் ஊக்கம் பெற்றன. 1837 தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து இலங்கையில் காபி தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் 10,000. தொழிலின் வேகமாக வளர்ச்சியால் தொழிலாளர்கள் தேவை அதிகரித்தது. 1846 80,000 என மதிப்பிட்ட தமிழ் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 1855 1,28,000 ஆனது. 1877 ஏற்பட்ட பஞ்சத்தினால் இலங்கையில் ஏறத்தாழ 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். 1856 1857 கல்கத்தாவிலிருந்து டிரினிடாட் சென்ற கப்பலில் பயணம் செய்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்களின் இறப்பு விகிதம் பின்வருமாறு: ஆண்களில் 12.3 விழுக்காட்டினரும், பெண்களில் 18.5 விழுக்காட்டினரும், 28% சிறுவர்களும், 36% சிறுமிகளும், 55% குழந்தைகளும் இறந்துவிட்டனர். இலங்கைக்கு மட்டுமல்லாது ஏனைய ஆங்கிலேய காலனிகளான மொரீஷியஸ், நீரிணை குடியேற்றங்கள், ஸ்ட்ரெய்ட் செட்டில்மெண்ட்ஸ், கரீபியன் தீவுகள், டிரினிடாட், பிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களுக்கும் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக குடிபெயர்ந்து செல்ல இந்தியர்கள் விருப்பம் தெரிவித்தனர். 1846 மொரீஷியஸில் 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் குடியேறியதாக அரசு அறிவித்தது. நூற்றாண்டின் இறுதியில் 5 லட்சம் தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து மொரீஷியஸ் சென்றனர்.